அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. மனித குலத்தின் எதிரிகள் யார் என்று ஒரு மனிதர்களும் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டிய தருணம் இது. அணுகுண்டை விட மோசமான ஒரு ஆபத்து இந்த மத அரசியல். மதத்தை வைத்து, அது எந்த மதத்தை சேர்ந்தவராக இருக்கட்டும், மதத்தை வைத்து அரசியல் பண்ணக்கூடியவர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள். மத அரசியலை வைத்து, மத அரசியல் கொள்கை கோட்பாடை வைத்து செல்பவர்களுக்கு, இந்த கட்சியை தொடங்குபவர்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் எப்போது இந்த மத அரசியல் உருவெடுத்ததோ அதிலிருந்து நிம்மதி இழந்து விட்டார்கள் நம் நாட்டில். எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும் பொழுதெல்லாம் அதையெல்லாம் விட்டுவிட்டு ஏதாவது ஒரு மத பிரச்சனையோ இல்லை உப்புச்சப்பு இல்லாத சின்ன சிறிய விஷயங்களை எல்லாம் பெரிதுபடுத்திக் கொண்டு நாட்களை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். நல்ல பணிகள் எதுவும் நடக்கவில்லை. எந்த நேரமும் பதட்டத்தில் வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஒரு பிரச்சனையை மறைக்க அடுத்த பிரச்சனை துவங்குகிறார்கள். நாட்டின் பொருளாதார பிரச்சனை, நாட்டின் வளர்ச்சி பற்றிய கவலை இல்லாத இந்த அரசியல்வாதிகளை மக்கள் அங்கீகரிக்க வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பிரச்சனை இன்றோடு முடிந்துவிடும் என்று பார்த்தால் அடுத்த பிரச்சனை ஆள் பறித்துக் கொண்டு வருகிறது. இப்படி பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை பண்ணிக்கொண்டு பிரச்சனை வந்து கொண்டிருந்தால் மக்கள் எப்படி நிம்மதியாக வாழ முடியும்? எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, கொள்ளை இப்படி போய்கொண்டிருக்கிறது. சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படி என்கிறார்கள். சட்டம் ஒழுங்கை கடைபிடிக்கக்கூடிய மக்கள் தடுமாற்றத்தில் இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த அரசியல் அமைப்பு நல்ல மனிதர்களை கொண்டு, நல்ல நிர்வாகத்தை கொண்டு வடிவமைக்கவில்லை. மாற்றமாக குற்றவாளிகளை கொண்டு வடிவமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனாலே குற்றங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. தப்பு செய்பவர்களுக்கு தண்டனை இல்லை. தாமதமாவதால், அது தள்ளி கொண்டு போவதால் இன்னும் அள்ளி கொண்டு வருகிறார்கள். அடுக்கடுக்கான குற்றங்களை செய்து கொண்டு பதவிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இழிவு நிலையெல்லாம் மாற வேண்டும். மக்கள் விழிப்புணர்வு கொள்ள வேண்டும். தன் குடும்பத்துக்கோ, தன் ஊருக்கோ, தன் நாட்டுக்கோ எந்த ஒரு நல்லது செய்யாதவர் எப்படி இந்த அரசியலில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்பது ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியாக இருக்கிறது. வட சொல்றவங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட்டு கடைசியில வாயில மண்ணலி போட்டுக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை தான் உருவாகி கொண்டிருக்கிறது. என்னைக்கு நம்ம சுயநலவாதியா இருக்கிறோமோ அது வரைக்கும் யாரும் திருந்த போறதில்லை. மதுவால், மலிவான அரசியலால் மக்கள் அவதி போட்டு கொண்டு இருக்கும் வேளையில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று யாருக்காவது ஓட்டளிப்போம் என்று தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். ஒரு நல்லவனா வல்லவனா யாராச்சும் அரசியலுக்கு வர முடியுதா? இப்ப நாளெல்லாம் ஏதாச்சும் ஒரு அரசியல் கட்சியில சேரலான்னு பார்த்தா அவங்க கொள்கையே கோளாறா இருக்கு. நம்மளும் 10-11 அதுல போனா அப்புறம் நம்மளும் சாக்கடை ஆக வேண்டியதுதான். ஒரு தூய்மையான அரசியல், நாட்டு நலன் கருதி என்று வருமோ அன்று நான் அரசியலில் ஈடுபடுவேன். அதுவரை விழிப்புணர்வுக்காக மக்களை எச்சரித்துக் கொண்டே இருப்பேன். விரும்பினால் விரும்புங்கள், விரும்பாட்டி போங்கள். தங்களுக்கு அந்த ஓட்டளிக்கும் சமயத்தில் ஏதாவது கிடைப்பது என்பதற்காக ஓட்டை போட்டுவிட்டு நாட்டை கோட்டை விட்டு விடாதீர்கள். உங்களுடைய ஓட்டு ஒன்றும் மிகவும் வலிமையானது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இனி வரும் காலங்களிலாவது விழிப்புணர்வோடு இருங்கள். இல்லை என்றால் நம்ம பிறந்த மண்ணை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை வரும்.
இருந்த இடத்தை காலி பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். என்ன வேண்டாலும் செய்வார்கள். என்று சொன்னா ஈவு இரக்கம், மத நல்லிணக்கம், நல்ல எண்ணம் உள்ளவர்கள் எல்லாம் இன்று மிகவும் குறைவாக இருக்கிறார்கள் அரசியலில். அதனால நாம சரியா முடிவெடுத்தாதான் அவர்கள் திருந்த வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னு சொன்னா நாமும் கெட்டு நாடும் கெட்டு குட்டிச்சவரா போகக்கூடிய நிலைமை ஏற்படும். அதனால விழிப்புணர்வோடு இருங்க, இல்லை என்றால் கஷ்டம்தான்.